அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025 ஜெனரல் இங்கிலீஷ்ல 12th கொஸ்டின் பார்க்க போறோம். டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மெட்டீரியல படிச்சிருந்தா, ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃபோட எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நம்ம இப்ப 12 கேள்வி பார்த்துட்டோம். 12வது கொஸ்டின் பார்த்துட்டோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, அதாவது 9th கொஸ்டின் நெனைக்கிறேன். எந்த கொஸ்டின் தெரியல. ஒரே ஒரு அதுவும் அவிங்களுக்கு கொஸ்டின்ல தப்பு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா 12 வரைக்கும் இப்ப வந்தாச்சு. எல்லாத்துக்குமே நான் மெட்டீரியல்ல இருந்து ஆன்சர் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? Find out the correct tense form of the verb from the options given below. Find out the correct tense form of the verb from the option given. Okay. டென்ஸ்ல தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. டென்ஸுக்குன்னே ஒரு பக்காவான பிடிஎஃப் நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இதுதான் டென்ஸ். இதை படிச்சிருந்தீங்கன்னா டென்ஸ்ல எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அப்படியே சின்ன குழந்தை கொடுத்துருந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, சிம்பிள் ப்ரெசன்ட்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு ஃபியூச்சருக்கு ஃபுல்லாகவே நான் கொடுத்துருந்தேன். இதில் இப்போ நம்ம கேள்வி என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்ட்டு. ஐ காட் அப் இயர்லி அண்ட் ஏ ஷவர். ஐ காட்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? கெட்டு காட்டு பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? அப்போ பாஸ்ட் டென்ஸ் தான். பாஸ்ட் டென்ஸில் காட்டுறேன். இப்போ பாஸ்ட் டென்ஸ் தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது சிம்பிள் பாஸ்டா, இல்லை பாஸ்ட் கண்டினியூஸா, இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்டா, இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம்பிள் பாஸ்ட் எப்படி இருக்கும்? சாதாரண சப்ஜெக்ட் இருக்கும், வெர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் அதுதான் சிம்பிள் பாஸ்ட் தான். காட்டுறேன் பாருங்க. சாதாரண சப்ஜெக்ட் இருக்கு, சாதாரண செகண்ட் ஃபார்ம் வெர்ப் இருக்கு, அப் இயர்லி அண்ட் ஏ ஷவர் எல்லாமே என்ன சிம்பிளா, வேற எந்த ஸ்ட்ரக்சரையுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ நமக்கு எடுத்திருக்கிறது செகண்ட் ஃபார்மு வெர்பு ஒன்னே ஒன்று இருக்கு, அவ்வளோதான். இது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஒருவேளை ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னா, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து ஏதாவது ஒரு வேர்டு வந்திருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டினியூஸ்னு. ஒருவேளை பெர்ஃபெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக ஹேடு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹேடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், வெர்போட தேர்ட் ஃபார்ம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா எப்படி இருக்கும்னா, ஹேடோட சேர்த்து பீன் வந்திருக்கும், வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கும். ஹேடுங்கிறது பாஸ்ட், பீனுங்கிறது பெர்ஃபெக்ட், ஐஎன்ஜிங்கிறது கண்டினியூஸ். இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். ஓகே. இப்போ நமக்கு வந்திருக்க ஸ்ட்ரக்சர் என்ன? ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் வெர்பு ஃபார்ம். இந்த பாருங்க செகண்ட் ஃபார்ம் வெர்பு மட்டும்தான் இருக்கு. ஐ விசிட்டட் சென்னை லாஸ்ட் வீக், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு க்ளூ படி ஒரே ஒரு வெர்பு ஃபார்ம் தான் இருக்கு. அதை சிம்பிள் ப்ரெசென்ட்டா, சிம்பிள் பாஸ்டா மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வரக்கூடிய இதுல சிம்பிள் பாஸ்ட் எது? இதுல முதல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ ஆன்சர்ல பாருங்க. ஐஎன்ஜி வந்திருக்கா, இது கண்டினியூஸ். ஐஎன்ஜி வந்திருக்கா, இது கண்டினியூஸ். நாம வாசிக்கே போகாதீங்க. ஐஎன்ஜி வந்துருச்சு, கண்டினியூஸ், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ இங்க ஹேவ் வருமா, ஹேட் வருமா? அது மட்டும்தான் இப்ப இது. ஓகேவா? ஹேவ்ங்கிறது என்ன? ப்ரெசன்ட். ஹேடுங்கிறது பாஸ்ட். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது பாஸ்ட். ஐ காட்னு பாஸ்ட்ல வந்துருச்சு. ஸோ அதனால சி ஆன்சரா இங்கே டிக் பண்றோம். ஓகேங்களா? டென்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் டென்ஸ். பாத்துங்க. அப்படியே என்ன சொல்றது? தெளிவா கொடுத்துருந்தேன். இந்த ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணிக்கங்க, ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு பல தடவை சொல்லி தான் கொடுத்துருந்தேன் வீடியோல. ஓகேவா? ஃபுல்லா இருக்கும். இந்த பாருங்க. சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? இது கடைசி நேரத்துல எக்ஸாம் அப்ப ரீகால் பண்றதுக்காண்டி நான் டேபிள்ல ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. அதுல பாஸ்ட் பாருங்க. சப்ஜெக்ட், பாஸ்ட் வெர்ப் அவ்வளவு மட்டும் தான் இருக்கும். நமக்கு சப்ஜெக்ட் இருக்கு, காட்டுங்கிற ஒரே ஒரு பாஸ்ட் வெர்ப் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அதே பொருந்துற கீழ இருக்க ஆப்ஷன்ல தூக்கி எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப புரியுதா எப்படி எப்படி கண்டுபிடிச்சேன்ட்டு? நமக்கு கொடுத்துருக்கிறது சிம்பிள் பாஸ்ட். ஐ காட் அப் இயர்லி அண்ட் டேஷ் எ ஷவர்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட். அதனால கீழ இருக்கிறதுலயும் சிம்பிள் பாஸ்ட் தான் நம்ம எடுக்கணும். இது ரெண்டும் என்னது? இது பிரசன்ட் கண்டினியூஸ், இது பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்க்கான வேலையே இங்க வரல. இது பிரசன்ட், இது பாஸ்ட். ஸோ பாஸ்ட் தூக்கி போடுறோம் ஹேடுன்ட்டு, அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரக்சர் தெளிவா மனப்பாடம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம மெட்டீரியலை பார்த்து பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் வீடியோ கீழே கொடுக்குறேன். அடுத்த எக்ஸாம் படிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க.